புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? கதை இந்த கதையா இல்லை என்ன அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. பல பேர் நிஜ கதையா, இது கற்பனை கதையா அப்படின்லாம் கேட்குறது உண்டு. கதை அப்படின்னு சொன்னாலே அதில் கற்பனையும் இருக்கும், நிஜமும் இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்தாலும் ஏதாவது ஒரு நல்ல செய்தி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அது மாதிரியான ஒன்று தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு விவசாயி. இந்த விவசாயிக்கு அவரே கொஞ்சம் வயசானவர் தான். அவருக்கு சொந்தமாக ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு கிணறு. இவருக்கு சில ஆடு மாடுகள் எல்லாமே இருந்தது. ஒரு சின்ன பண்ணை வச்சுருந்தார். அவருடைய அந்த பொதியை எல்லாம் சுமந்துக்கிட்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு கழுதை ஒன்று வளர்த்துட்டு இருந்தார். இந்த கழுதைக்கு கொஞ்சம் வருஷம் ஆன உடனே அப்படியே அது வேலை செஞ்சு அப்படியே சோர்ந்து போய்கிட்டே இருந்தது. இவருக்கு ஆனால் அந்த கழுதை மேலே ஒரு பிரியம் உண்டுதானாலும் நிறைய உழைச்சிச்சு. மற்ற மிருகங்களை விட கழுதையை பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு செலவு தான். அதனால் அதை வச்சுட்டு நல்ல வேலை வாங்கிக்கிட்டே இருந்தார். அவருக்கு காய்கறி கொண்டு போய் சந்தையில் கொடுக்க, எடுக்க, நிறைய வீட்டு வேலைகளில் உதவ அப்படின்னு ரொம்ப வருஷம் அப்படி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த கழுதை. இந்த கழுதையை அவரால் போக 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 பராமரிக்கிறதுல ஒரு சிரமம் வந்துகிட்டே இருந்தது. அதே நேரத்தில் பார்த்தா அவருக்கு வயலில் இருந்த அந்த கிணறும் வெப்பம் தாங்காமல் கோடை காலம் வந்த உடனே தண்ணி இல்லாமல் போச்சு. 1 வருஷம் முடிஞ்சது, 2 வருஷம் முடிஞ்சது, பல வருஷம் ஆச்சு. அந்த கிணற்றில் தண்ணீர் வர வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். அதுவும் நடக்கவே இல்லை. இவருக்கு மனசு வருத்தம். நம்ம நிறைய உழைக்கிறோம், ஆனால் அதுக்கான பலன் இருக்க மாட்டேங்குது, அதுக்கான லாபம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆடு மாடோட இந்த கழுதையும் வச்சு நம்ம மேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சிட்டு சலிச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் காலை நேரம் திடீர்னு இந்த கழுதையுடைய அந்த அலறல் சத்தம் கேட்டுது. குடிசைக்குள்ளேருந்து வேக வேகமாக ஓடி வந்து பார்த்தா தண்ணி இல்லாத அந்த பாழும் கிணத்துக்குள்ளே கழுதை உள்ளே விழுந்துருச்சு. இவர் தவிச்சு போயிட்டார். ரொம்ப வருஷம் நம்மக்கிட்ட இருந்திருக்கு, அதுக்கு வயசாயிடுச்சு தான் அப்படின்னாலும் கூட அதுக்காக ஒரு உயிரை விட்டுற முடியுமா அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஊருக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து இந்த கழுதையை காப்பாற்றுறதுக்கு ஆளாளுக்கும் ஒவ்வொரு யோசனை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யோசனை தான் ரொம்ப இலவசமாக நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களே, எல்லாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவரும் எதோ செஞ்சு பார்த்தாரு. ஆனால் மற்றவங்க சொன்ன யோசனையிலெல்லாம் ஏதாவது ஒரு செலவு வைக்கிற மாதிரியே இருந்தது. இவர்கிட்ட கையில் காசே இல்லை. இந்த செலவு பண்ணி இந்த கழுதையை காப்பாற்றி மேலே எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இவருக்கு வந்துச்சு. அப்போ என்ன நினச்சாருன்னா, இனி இந்த கழுதை தேவை கிடையாது அப்படின்ட்டு எல்லாம் பக்கத்தில் இருந்த சின்ன பசங்களெல்லாம் சேர்த்துட்டு இந்த கரையில் இருந்த வயலுடைய அந்த மேலே இருந்த களத்துமேட்டில் இருந்த மண்ணை கொண்டு வந்து வெட்டி 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 களத்துக்குள்ளே போட ஆரம்பித்தார். போட்டுகிட்டே போயிட்டே இருந்தார். இந்த கழுதை பள்ளத்துக்குள்ளே இருந்ததுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சா அட பாவிகளா மண்ணள்ளி போட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அது மனசுக்குள்ளே எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிச்சு. மேலே இருந்து நிறைய மண் எல்லாரும் அதை வெட்டி வெட்டி போட்டுகிட்டே இருக்க இந்த கழுதைக்கு முதல்ல அதிர்ச்சி. அப்புறம் தான் மேலே விழுந்த மண்ணை எல்லாம் அப்படியே உடம்பை சிலிர்ப்பி உலுக்கி எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்படி மண் அந்த பக்கம் விழுகும்போது கிணத்துல இந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் விழுகும்போது அந்த பக்கம் ஓடும். இப்படியே அல்லாடிட்டே இருந்த கழுதை ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுச்சு, நிறைய மண் வந்து தன்னைய மூடி நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படிங்கிறத உணர்ந்த உடனே அந்த விழுந்த மண்ணையே மேலே காலை வச்சு ஏறி மேலே வந்துட்டே இருந்துதான். ஒரு கட்டத்தில் காலையிலேருந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. மாலை வந்தது. எந்த மண் தன்னைய மூடி அதனுடைய வாழ்க்கையை முடிக்க வந்துச்சோ அந்த மண் மேலேயே இந்த கழுதை காலை வச்சு மேலே ஏறி எல்லாருடைய உதவியும் இல்லாமல் தானே வெளியில் வந்துருச்சான். இந்த கதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடந்துகிட்டே இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் எப்போவும் பயன்படுவோம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பல பேர் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு ஏன் பாசம் வச்சு அவங்களுக்காக நம்ம உதவி கூட செய்கிறது உண்டு. ஆனால் நம்முடைய தேவை, அதாவது நாம் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அது வரைக்கும் நம்மால் வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் நாம் அவங்களுக்கு தேவைப்படலை அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது நம்முடைய சின்ன ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு பெரிய பாரமாகவே இருக்கும். அப்படி உலகமே நம்ம பார்த்து இவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிதுன்னா ஆனாலும் கூட நமக்கு நாம் தேவைதான். எல்லாரும் நம்மை வெறுத்தாலும் கூட நம்மை நாம் வெறுக்காமல் இருக்கும் வரை இந்த உலக வாழ்க்கை நமக்கு சொந்தம்தான்.
அதனால் அவங்க நம்மளை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, இவங்க நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க நம்ம நம்பினவங்க நம்மளுக்கு மாறி நடந்துட்டாங்க அப்படின்னெல்லாம் பல பேரை பார்த்து வருத்தப்படாமல், அதாவது பக்கத்தில் யாருக்கெல்லாம் உதவி பண்ணி இந்த கழுதை வாழ்ந்துச்சோ, யார் வீட்டு சுமையெல்லாம் சுமந்துச்சோ, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மண்ணை அள்ளி போட்டாங்க. ஆனால் அந்த சின்ன கழுதைக்கு இருந்த அந்த ஒரு புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா, அதிலே இருந்து மீண்டு வருவதற்கு தன்மேல் போடப்பட்ட மண் மேலேயே கால் வச்சு மேலே ஏறி வந்தது. சாதாரண கதை தான் அப்படின்னாலும் கூட இந்த சம்பவம் நம்ம பல பேருக்கும் ஒத்து வருவதாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் எவ்வளவுதான் அவதூறு பரப்பினாலும், எவ்வளவுதான் தடைகள் செய்தாலும், எவ்வளவுதான் நமக்கு சுமைகளை தந்தாலும், எத்தனை சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் கூட நாம் மனது வைத்தால் எல்லாவற்றையும் ஏறி மிதித்து தாண்டி நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். சிந்திக்கலாமே. நன்றி. இன்னைக்கு யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கும் வரை இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டேரன் பாபு. நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.